முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயிக் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இப்போ அதே குயிக் அனாலிசிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி டோட்டல் கால்குலேஷனுங்கிறத எப்படி யூஸ்ஃபுல்லாக அதை யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட டேட்டா, கேம்பெயின் வைஸ் டேட்டா இல்லை, நம்ம வந்து ப்ராடக்ட் வச்சுருக்கோம், சேல்ஸ் வந்து வீக் ஒரு நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரினா அதுக்கு எப்படி ஓவரால் டோட்டல் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இல்லை உங்களோட டேட்டா வந்து என்ன மாதிரி டேட்டானாலும் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இது என்னோட கேம்பெயின் வைஸ் டேட்டா. நான் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வீக் ஸ்பெண்டும் வேணும். அட் த சேம் டைம் மந்த் த்ரூ டேட்னு சொல்லுவோம், எம்டிடின்னு. ஓவரால் இந்த மந்த்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். என்ன பண்ணணும்னா யூஸ்வலாக சம் ஃபார்முலா போடுவோம், வேற ஒன்றும் இல்லை, இந்த சம் ஃபார்முலா போடுவோம் பார்த்தீங்களா. இந்த சம் ஃபார்முலா நம்ம போடுறது தான் குயிக்காக வந்து இந்த குயிக் அனாலிசிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த டேட்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்கே சேம் குயிக் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி 2 டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிற மாதிரி ரோல வந்து அந்த ஃபார்முலா ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட் இருக்க 5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலம்ல ஃபில் பண்ணும். ஸோ நம்ம டேட்டா என்ன மாதிரி வந்து இப்போ வந்து இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலம்ல தான் ஃபில் பண்ண வேண்டியிருந்தது, அதனால நம்ம அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். பட் இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரோல தான் நம்ம ஃபில் பண்ணோம். ஏன்னா காலம்ல டேட்டா இருக்கு, ரோல வந்து நம்ம வந்து சம் போட போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டோட்டலில் எனக்கு அதை ரன்னிங் டோட்டல்னு சொல்லுவோம். ரன்னிங்னா அதாவது மந்த் வைஸ். இப்போ இந்த டேட்டால மந்த் வைஸ் டேட்டா பார்க்கணும், ரன்னிங் டோட்டல். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். நான் முன்னவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது சம் ஃபார்முலா தான். அந்த சம் ஃபார்முலாவை இந்த குயிக் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ ஓகே, எனக்கு இந்த மாதிரி கேம்பெயினோட ஓவரால் எம்டிடி ஸ்பெண்டு கிடச்சிருச்சு. அட் த சேம் டைம் எனக்கு கேம்பெயினோட ஸ்பெண்டும் பார்க்கணும், வீக் ஸ்பெண்டும் பார்க்கணும். அட் த சேம் டைம் மந்த்லி ஓவரால் அக்கௌண்ட் எப்படி ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கேம்பெயினோட வீக் ஒன்னோட ஸ்பெண்டு. இப்போ எனக்கு 4 கேம்பெயினோட ஓவரால் ஸ்பெண்ட் பார்க்கணும்னா அதை நம்ம இதே ரன்னிங் டோட்டலை இந்த மாதிரி காலமில் ஃபில் பண்ணலாம். எப்படி நம்ம வந்து இப்போ ரோலை வந்து எப்படி வீக் கேம்பெயின் வைஸ் போட்டுருக்கோமோ அதே போல் டோட்டலில் போயிட்டு இந்த பக்கம் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா காலமில் ஃபில் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ ரன்னிங் டோட்டல் கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒவ்வொரு கேம்பெயினோட வீக் ஒன் ஸ்பெண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அக்கௌண்ட்டோட வீக் ஒன் ஸ்பெண்டு. ஸோ இந்த மாதிரி செம்ம 2 பக்கமும் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து கேம்பெயின் வைஸ் டோட்டல் எம்டிடியும் பார்த்துலாம், இது அக்கௌண்ட் வைஸ் எம்டிடியும் பார்த்தலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரே டைமில் நம்ம எல்லா டேட்டாவும் பார்க்கலாம். கேம்பெயின் வைஸ் வீக் டேட்டா பார்க்கலாம், ஓவரால் பார்க்கலாம், அட் த சேம் டைம் ஓவரால் ஸ்பெண்டோட டேட்டாவும் பார்க்கலாம். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இது வந்து என்னோட ஒரு சேல் டேட்டா. ஸோ வீக் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு, செகண்ட் ப்ராடக்ட் இந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஓவராலாக ரெவன்யூ நான் பார்க்கணுன்னா இந்த மாதிரி வீக்லி வைஸ் என்னோட ப்ராடக்ட் வைஸ் ரெவன்யூனா இந்த மாதிரி நான் ரோலை ஃபில் பண்ணிக்கிறேன். அதே போல் எனக்கு ஓவரால் சேல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கணுன்னா இந்த மாதிரி காலமில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் ஓவரால் சேல், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து எனக்கு எவ்வளோ சேல் வந்திருக்குங்கிறத இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வியூவில் பார்த்துக்கலாம்.